வணக்கம். இன்றைய தினம் 27 பிப்ரவரி 2025 டைம் வந்து 12:30 மணி ஆகுது. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம ஐபி ஸ்கேல்பிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் வந்து கரெக்டாக ஸ்கேல்ப் ஆகி நமக்கு ஒரு 20 பாயிண்ட் தான் தேவைப்படுது. 20 பாயிண்ட் வந்து கொடுத்துருச்சு. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் நான் முன்னாடியே கூட புக் பண்ணிட்டேன். இப்படி தான் டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. நம்ம பார்க்குறோம், ஆல்கோவில் பார்க்குறோம். இன்றைக்கி 5 லாட்ஸ் போட்டதில் 3890 to 4000 கிட்ட நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆல்கோவுடைய ஆர்டர் புக்கை ஒரு தடவை பார்த்துடலாம். ஆல்கோவுடைய ஆர்டர் புக் பார்க்குறோம். கரெக்டாக 10 காலுக்கு வந்து நமக்கு 22,650 புட் ஆப்ஷன் வந்து ஒரு 5 லாட் வந்து 106க்கு வாங்கியிருக்கு. அதே போல் 116க்கு வந்து 1025க்குலாம் விற்றுருக்கு. அதாவது 1025க்கு நானே வந்து எக்ஸிட் ஆகிட்டேன் போதுன்ற அடிப்படையில். ஏன்னா நான் குவான்டிட்டி அதிகமாக போட்டிருந்தேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பட் எனிஹவ் பை டிஃபால்ட்டாக வந்து நம்ம பிடிலேயே கூட டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. அதாவது ஒரு லாட்டுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இன்ட்ராடே பிரேக் அவுட் ஸ்கேல்பிங்கில் 880 கொடுத்துருக்கு ஒரு லாட்டுக்கு. இப்போ எம்டிஎம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டோட்டலாக வந்து 4000 ருபீஸ் கிட்ட நமக்கு புக் ஆகிருக்கு. நியர்லி 3900 கிட்ட. நம்ம ஒரு தடவை புரோக்கர் டெர்மினலில் இருக்கக்கூடிய ஆர்டர் புக் ஒரு தடவை பார்த்துடலாம். ஆர்டர் புக் பார்க்குறோம். ஆர்டர் புக்கை பார்த்தோன்னா தெரியுது நமக்கு கிளியராக. 10:15க்கு 22,650 புட் ஆப்ஷன் 106க்கு வாங்கியிருக்கு. 1025க்கு 116க்கு விற்றுருக்கு 10 பாயிண்டில். ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து சுத்தமாக மூவ்மெண்ட் வந்து இல்லை. இப்போ நம்ம வந்து இந்த மந்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெய்லியும் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப போராடி இந்த மந்த் பார்த்தீங்கன்னா ஓரளவு பிரேக்கே வந்து ப்ராஃபிட்டே வந்திருக்கு. ஒரு தடவை வந்து நம்ம வந்து இதோடைய ஆர்டர் புக்கை ஒரு தடவை பார்த்துடலாம். ஆர்டர் புக் வந்து அதாவது இதுவரையும் நம்ம எம்டிஎம் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்றத P&L ஸ்டேட்மெண்ட் ஒரு தடவை பார்க்கலாம். பேக் ஆஃபீஸ் போகிறோம். இந்த மந்த் வந்து நிறைய டேஸ் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லை சுத்தமாக. இருந்தாலும் நமக்கு வந்து ஓரளவு மேனேஜ் பண்ணி நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். லாஸ் வந்து கூட இந்த மந்த் ஓரளவு நியூட்ரலில் வந்திருக்கு. இன்றைக்கி தான் நம்ம ப்ராஃபிட்டுக்கே வரும் இந்த மந்த் பொறுத்த மட்டிலும். நம்ம ஒரு தடவை P&L பார்க்குறோம். ஏன்னா இந்த மந்தோடைய மூவ்மெண்ட் அப்படி இருக்குது. நம்ம இருந்தாலும் ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணணுன்றதுனால நம்ம வந்து சில டைமில் பண்ணாமல் கூட விட்டுருக்கோம். ஏன்னா பட்ஜெட் டேஸ் வந்தது, நிறைய நாள் வந்து இது மாதிரி இந்த பிளாங்க் ஸ்பேஸ் எல்லாமே பண்ணாத நாட்கள். ஓவரால் பார்த்தீங்கன்னா 2250 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. 2300 ப்ரோக்கரேஜ் போயிருக்கு. நெட்டு வந்து 40 ரூபா மைனஸில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து நமக்கு வந்திருக்க ப்ராஃபிட் வந்து 4000 ப்ராஃபிட் வந்ததுனால இந்த மந்த் நம்ம ப்ராஃபிட்டில் என்ட்ரு ஆகிட்டோம். 4000 இந்த மந்த் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஏன்னா இந்த போன மந்த்தும் நல்ல ப்ராஃபிட் இருந்தது. ஒரு 20% கிட்ட வந்து அதுக்கு முன்னாடி வந்து 80% வந்தது நம்ம இந்த ஹவர்லி பிரேக் அவுட்டில், இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட்டில். பட் இந்த மந்த் வந்து மூவ்மெண்ட் இல்லைன்ற காரணத்தினால, விக்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குன்ற காரணத்தினால ஒரு நாளைக்கு டோட்டல் மூவ்மெண்ட்டே வந்து ஆவரேஜாக 238 பாயிண்ட் தான். இது 260லேருந்து கம்மியாகிட்டே வருது ஓவரால். எனியோ இந்த மந்த் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஃபிட்டில் ரீஜனில் வந்துட்டோம் ஓவரால். ஏன்னா நிறைய நாள் நம்ம பண்ணலை பிளாங்க் டேஸ். ஏன்னா மார்க்கெட் வந்து நமக்கு ரொம்ப கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்றதுனால நானும் பண்ணலை. இந்த மந்த்து ஓவரால் நம்ம வந்து 4000 ருபீஸ் கிட்ட, இப்போ இன்றைக்கி எடுத்ததோட பார்த்தீங்கன்னா 4000 ருபீஸ் கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்கும். நாளைக்கு தான் லாஸ்ட் டே. மற்றபடி பார்த்தீங்கன்னா அல்கோ மைண்டில் பிடியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கொடுத்துருக்கு. ஆனால் நாம் வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு நாளைக்கு மாற்றி பண்ண முடியாது. ஏன்னா அது ப்ராப்பராக கிடையாது. நம்ம எது பண்ணாலும் ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ணணும், அதையே கண்டினியூ பண்ணணுன்ற அடிப்படையில் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த மந்த் வந்து ஒரு 80,000 ரூபாய்க்கு மேலேயே நல்லா கொடுத்துருக்கு ப்ராஃபிட்டு. நம்ம பார்க்குறோம் 70,000 இன்றைக்கி ஒரு 10,000 80,000 கொடுத்துருக்கு. இதுக்கு 1.5 lakhs இருந்தால் போதுமானது. ஆல்மோஸ்ட் 2 lakhs வச்சுக்கணும் பஃபரோட. பட் இருந்தாலும் நாம் வந்து நான் பர்சனலாக எனக்கு பிடிச்ச ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன். ஏன்னா அல்கோ மைண்டை பொறுத்த மட்டிலும் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்கள், அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்கள், இவ்வளோ அக்யூரசி அது நம்ம வேலை கிடையாது. அல்கோ மைண்டில் நம்ம வெறும் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ப்ரோக்ராமிங், ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட், ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராமிங் மட்டும்தான். ப்ளஸ் நம்ம அல்கோ பிளாட்ஃபார்ம் ரன் பண்ணுறோம். நம்ம பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் மோர் தென் 145 ப்ரோக்கர்ஸ்க்கு மேலே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய ஒர்க். தவிர நாம் வந்து இதை பண்ணணும் அதை பண்ணுங்கன்னு நம்ம வந்து பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஸ்ட்ராட்டஜியை வந்து நாம் உருவாக்குறது கிடையாது. சப்போஸ் நம்மக்கிட்ட யாராவது வராங்க ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணணுன்றாங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி தருவோம். அப்படி பண்ணும்போது அந்த ஸ்ட்ராட்டஜி க்ரியேஷனுக்கு ஆகக்கூடிய செலவில் 50% நம்ம ஏற்றிட்டு அதை நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் வந்து அதை நம்ம கொண்டு வருவோம். இப்படி தான் இந்த ப்ராசஸ் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள், அதை யூஸ் பண்ணுங்கள், இவ்வளோ அக்யூரசி இருக்கும், அது நம்ம வேலை கிடையாது. நம்ம அல்கோ மைண்டில் அதை நம்ம பண்ணுறது கிடையாது. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி.